ஊரே ரொம்ப அமைதியாக இருக்குது. தெருக்கள், வீதிகள் எல்லா இடத்துலையும் எல்லா பொருட்களும் சிதறி கிடக்கு. என்ன ஆச்சு? அப்படியே சூப்பர் மார்க்கெட் கட்டுறாங்க. சூப்பர் மார்க்கெட்டே எல்லா பொருட்களும் உடஞ்சி கிடக்கு. அங்கே ஒரு குட்டி பையன், ஒரு பொண்ணு, ஒரு லேடி, ஒரு ஜென் இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, 2 பிள்ளைங்க. இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு பொருளாக எடுக்கிறாங்க. எடுக்கிறப்பவும் எந்த ஒரு சத்தமே இல்லாமல் இருக்காங்க. அவங்க இதுவரை பேசவும் கிடையாது. சத்தம் போட்டால் என்ன ஆகும்? அந்த குட்டி பையன் அவங்க அக்கா கிட்ட ஏதோ பேசுவான். அதாவது சத்தம் இல்லாமல் கை அசையும் மூலையே பேசுவான். என்ன பேசுவான்னா, அங்கே ஒரு ஏரோப்ளேன் இருக்குது, அதை எனக்கு எடுத்து தரியா அப்படின்னு. இவன் பாப்பா. அவன் உடனே எந்திரிச்சு ஓடி போய் அதை எடுக்கிறதுக்காண்டி அந்த சின்ன ஸ்டூல் மாதிரி போட்டு அது மேலே ஏறி எடுக்கிறதுக்காண்டி கையை வச்சு எடுப்பான். கீழே விழுந்து சத்தம் வரப்போது அவங்க அக்கா வந்து பிடிச்சிருவான். ஆஹா, சத்தம் வந்தால் என்ன ஆகும்? உடனே அவங்க அம்மா பாப்பா, நல்ல வேலை சத்தம் வரல அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா வந்துடுவான். அப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் அவங்க அப்பா கிட்ட போவாங்க. அவங்க அப்பா கேட்பான், என்னாச்சு உனக்கு அந்த ஏரோப்ளேன் பிடிச்சிருக்கா அப்படின்னு. இவன் வேகமாக வந்து அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுப்பான். அவங்க அப்பா என்ன பண்ணுவான்னா, அந்த ஏரோப்ளேன் பொம்மையில் வந்து பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரியை கழட்டி வச்சுருவான். ஏன்னா அது சத்தம் வரும்ல, அதனால் அந்த பேட்டரியை கழட்டி வச்சுட்டு அந்த ஏரோப்ளேனை அவனோட டேபிளில் வச்சுருவான். நீ வந்து பேட்டரியை போட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சைகையில் சொல்லுவான். உடனே அவன் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பர் மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே நடந்து போவாங்க. யார்? அவங்க அம்மாவும் அப்பாவும். கடைசியாக அந்த பொண்ணும் அந்த குட்டி பையனும் இருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த பேட்டரி இல்லாத ஏரோப்ளேன் எடுத்து இவன் கையில் கொடுத்து அவளும் வெளியே நடக்க போயிடுவாள். இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். கடைசியாக வருவானா, இவன் என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு அந்த 2 பேட்டரியும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவங்க கூட பின்னாடியே போயிடுவான். அந்த பேட்டரி எடுத்தது யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லோரும் மெல்ல மெல்ல வெளியே அந்த சூப்பர் மார்க்கெட்டோட நடந்து வெளியில் போவாங்க. காட்டு வழியாக போய்கிட்டு இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் இருக்க பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பையனை வச்சுருப்பான். அவனுக்கு உடம்பு சரியில்லை போல், அந்த பையனை தூக்கிட்டு வச்சுருப்பான். இன்னொரு பொண்ணும் இன்னொரு பையனும் வந்து பின்னாடி நடந்து வந்துருப்பாங்க. எல்லோரும் முன்னாடி போய்கிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், அந்த பேட்டரியை எடுத்துகிட்டு போனான் பார்த்தீங்களா, அவன் அந்த ஏரோப்ளேனில் போட்டு அதை ஆன் பண்ணிடுவான். ஆன் பண்ண உடனே சத்தம் வந்துடும். சத்தம் வந்த உடனே அவங்க 3 பேரும், அந்த அவங்க அப்பா, அவங்க அம்மா, அந்த பொண்ணு எல்லோரும் ஷாக் ஆகிடுவாங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா இவன் கையில் அந்த ஏரோப்ளேனை வச்சு அப்படியே ஆட்டிக்கிட்டு இருப்பான். இவங்க அப்பனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவான். அவ்வளோ சொல்லியும் கேட்காம இவன் எப்படி எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவங்க அப்பன் கையில் இருந்த அந்த குழந்தை முன்னாடி வச்சுட்டு வேகமாக ஓடுவான் அந்த பையனை நோக்கி. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு ஐயோன்னு சொல்லி வாயை பொத்துவாங்க. என்ன பண்ணுறது தெரியாம அப்பா எதுவுமே பேசவும் முடியாது, கத்தவும் முடியாமல் வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த ஏரோப்ளேனை வாங்கி அவன் கையிலேருந்து எங்கிட்ட தூக்கி போட்டுடலாமோ. அப்படியே காட்டுக்குள்ளேருந்து ஏதோ வேகமாக ஒரு உருவம் வரும். சரசரன்னு வரும் இந்த பையனை நோக்கி. இவன் அவங்க அப்பா எங்கிட்ட இருந்து வேகமாக வருவான். ஆனால் இவன் அப்பா வர்றதுக்குள்ளே அந்த குழந்தைய அடிச்சுட்டு போயிடும். அது ஒரு மிருகம் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கொடூரமான மிருகம் மாதிரி. அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு 400 நாட்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பீச் ஓரத்தில் ஒரு பொண்ணு படுத்து கிடக்குறாங்க. அந்த பொண்ணு யார் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா அந்த பொண்ணு தான். பார்த்துட்டு டபக்குன்னு எந்திரிக்கிறாங்க எதுவும் நினச்சி. அவங்க அம்மா அங்கேருந்து வராங்க. சரி வா போகலாம்னு பேசாமல் இப்போ வரைக்குமே அவங்க பேசவே கிடையாது. எல்லாமே சைகை மூலமும் மௌனம் மூலம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுவான்னா, நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பான். ஏதோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ரூம் வைஸாக எப்படி வந்து நம்ம வாழ்கிறது, என்ன பண்ணுறது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்ஸ் ஆகிடுச்சு இருப்பான். அப்புறம் அவன் கையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தை, அவனுமே வந்து வளர்ந்துருப்பான், நடக்க ஆரம்பிச்சிடுவான். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையனோட அப்பன் போயிட்டு உயரமான இடத்துல ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருப்பான், அந்த பையன் இறந்ததை நினச்சி. அவங்க எங்கே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன வீடுகள் இருக்கு, அந்த மாதிரி இடத்துல இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. அவங்க அம்மா நைட்டு சமைச்சிருப்பா. உடனே அவங்க பொண்ணை கூப்பிட்டு அப்பா போய் சாப்பிட கூப்பிட்டு அப்படின்னு சொல்லுவா. இவளும் போய் கூட்டிகிட்டு வருவா. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அந்த பையனும் கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன, பக்கத்தில் இந்த இது இருக்கும் சின்ன அந்த விளக்கு, அதை வந்து தட்டி விட்டோன்னே கீழே விழுந்து எரிய ஆரம்பிச்சிடும். உடனே அவங்க அப்பா வேகமாக வந்து பெட்ஷீட்டை வச்சு சடச்சடன்னு அந்த நெருப்பெல்லாம் அமர்த்தி அப்படியே பயத்தோடய பார்ப்பான் சுற்றி முற்றி எதுவும் வந்துருச்சா என்னன்னு. எல்லாமே பயந்துருவாங்க. சத்தம் வேறு பயங்கரமாக விழுந்துருச்சு லைட் விழுந்ததில். இவங்க அப்பன் அப்படியே வாயில் கை வச்சு யாரும் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக எந்திரிப்பான். அவங்க அம்மா அப்படியே ரொம்ப பயந்து போய் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து முன்னாடி வருவாள். 4 பேருக்கும் ரொம்ப நடுங்கி போயிருப்பாங்க. வந்துடுச்சோ வரலையோ. திடீர்னு ஒரு சத்தம் ஒரு சடக்குன்னு பார்த்தா வீட்டு மேலே ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருக்கு. வந்துருச்சு, அதை ஃபீல் பண்ணுறாங்க. எல்லார் கண்ணிலையும் மரண பீதி தெரியுது. அந்த பொண்ணு எந்திரிச்சு மெதுவாக தான் நடந்து வரும். அவங்க அப்போ உடனே கை நீட்டி நடக்காத, அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லுவான். அவங்க அப்பா மட்டும் ஜன்னல் வழியாக அப்படியே மெல்ல எட்டி மேலே பார்ப்பான், எதுவும் இருக்கா அப்படின்னு. சடக்குன்னு ஒன்று மேலேருந்து கீழே விழுவும். பார்த்தீங்கன்னா எலி கீழே விழுந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அப்பா எலிதானா அப்படின்னு சொல்லி இவன் நினப்பான். ஒரு நிமிஷத்தில் இவங்க 4 பேருக்கும்
குலை நடுங்கி போச்சு. கீழே விழுந்து ஓடிச்சு பார்த்தீங்களா 2 எலி. அந்த எலியில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு வெடிச்சு, அதாவது இறந்து போயிடும். அதுதான் அது வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. செதறி போயிடும் செதறி. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில் அந்த நிறைய இலையெல்லாம் கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த இலையில நடந்த சத்தம் வரும் ரொம்ப. ஸோ அந்த இலையில நடக்காமல் இருக்கிறதுக்காண்டி சின்ன சின்ன வெள்ளை பவுடர் வந்து அவன் கொட்டிக்கிட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னா, இவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஸ்டெதஸ்கோப்பை எடுத்து வயிற்றில் வச்சு அவள் காதில் வச்சு அவளே கேட்டுக்கிட்டு இருப்பாள். சின்ன சின்ன ப்ரெஷர் கேஜ்லாம் இவளே அளந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அவனோட பொண்ணு வந்து அந்த ரூமுக்கு வருவான். அதாவது இவன் தனியாக அந்த எல்லாமே டீட்டெயில்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த ரூமுக்கு வந்து இவன் லைட்டை போட்டு உள்ளே இறங்கி போகலாம்னு லைட்டை போடுவாள். டபக்குன்னு அவன் வந்து பிடிச்சிடும். உள்ளே அலோவ் பண்ண மாட்டான். இவன் உடனே வெளியில் ஓடுவாள். இவன் பின்னாடி ஓடையாந்து பிடிச்சி பேசுவான். அதாவது பேசுவான்னா சைகையிலே பேசுவான். அந்த மாதிரி நான் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு, ஏன் வரக்கூடாது, நீ என்ன பண்ணுற அப்படின்னு. அவன் எதுவும் சொல்ல மாட்டான். என்னை நம்பு அந்த மாதிரி இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அவளும் கோச்சுப்பா. இவனும் ஏதோ கொஞ்சம் எமோஷனல் ஆகி ஏதோ 2 கையில் கொடுத்துட்டு அவன் போக ஆரம்பிச்சிருவான். இப்போ அப்போ என்ன பண்ணுவான், அவள் ஒய்ஃப்ட்ட சொல்லிவிட்டு ஏதோ பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்புவான். கிளம்பிட்டு போகும்போது கொடுக்கும்போது அவன் மக வருவான், எங்கே போகிற எதுக்கு போகிற அப்படின்னு. அவன் ஏதோ சொல்லிவிட்டு போக ஆரம்பிப்பான். இப்போ ரொம்ப அப்செட் ஆகிருப்பான். போய்ட்டு ரூமில் உட்காந்து ரொம்ப டென்ஷனாகவே இருப்பான். அவன் ஏதோ ஒரு மிஷின் கொடுத்துட்டு போயிருப்பான். அது காதில் மாட்டி கேட்டு பாப்பா, கையை வச்சு சுண்டுவான். எதுவுமே ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இவனும் உடனே பேக் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிப்பான். தண்ணி நீரோட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நீரோட்டம் பக்கத்தில் அவன் வந்துடுவான். வந்து பேக் எல்லாம் கீழே வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த அவள் அப்பன் கிளம்பி போனான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆற்று ஓரத்தில் அந்த நீரோட்டையில் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். மீனை பிடிச்சி கரையில் வைக்கும்போது கூட அந்த பையனும் போயிருப்பான். கரையில் அந்த மீனை வைக்கும்போது வந்து மீனை சாதத்துன்னு துள்ளினோன்னா அந்த சின்ன பையன் பயந்துடும். ஐயோ அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிப்பான். டக்குன்னு அவன் கையை பிடிச்சி பயப்படாத ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாயிரு, ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லுவான். இவன் பயந்துக்கிட்டே நிற்பான் அந்த சின்ன பையன். இதே டயத்தில் அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவள் பேக் பண்ணிக்கிட்டாங்க. அவளும் வந்து வெளியே நடந்து போய்கிட்டு இருப்பா. எங்கிட்ட போகிறான்னு தெரியல. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா அவளும் பேக் எடுத்துக்கிட்டு ஏதோ மூட்டையை தூக்கிட்டு மேலே நடந்து போய்கிட்டு இருப்பாள். தண்ணி வேகமாக வர்றதுனால சத்தம் அதிகமாக இருக்கும். தண்ணியோட சத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் இவனும் அவனோட பையனும் போய் உட்காந்துக்கிட்டு ஓன்னு கத்துவான். கத்துனோன்னு இவன் பார்ப்பான், என்ன அப்படி கத்துறான் அப்படின்னு. சத்தம் போட்டால் அது சத்தமே இல்லாமல் போடுந்தான். தண்ணி சத்தம் இருக்குல்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீயும் கத்து அப்படின்னு சொல்லுவான். அவனும் ஓன்னு கத்துவான். அவங்க அம்மா வந்து துணி காய போட்டுக்கிருப்பான். திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வரும். உடனே மேலே போவான். மேலே போயிட்டு உட்காந்து பக்கத்தில் இருக்க பெட்டை பார்த்து அழுக ஆரம்பிப்பான். அந்த சின்ன பையன் இறந்தான் பற்றிலாம் அவன் ஞாபகம் வந்திருக்கும் போல். இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு போனதை பற்றி யாருக்குமே தெரியாது. பேக்கை தூக்கிட்டு வெளியே போனது. இவளும் போய்கிட்டே இருப்பா. எங்கே போவான் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையனை தூக்கிட்டு போச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இடம், அந்த இடத்துக்கு போய் நிற்பான். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பன்தான் இவன் கேட்பான், இந்த பையன் ஏன் நீ அக்காவை கூப்பிட்டு வரல அப்படின்னு. அதுக்கு அவன் ரொம்ப அமைதியாகவே இருப்பான், எதுவுமே சொல்ல மாட்டான். அந்த குட்டி பையன் இறந்ததுக்கு அவள் தான் காரணமா அப்படின்னு கேட்பான். இல்லை அப்படி இல்லை அப்படின்னு இவன் சொல்லுவான். அவள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கா, அவள் தான் காரணம்னா அப்படின்னு. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இவன் அந்த சிலுவைட்டை வந்து ஒரு ஏரோப்ளைன் வச்சுருப்பான் தெரியுமா. அந்த ஏரோப்ளைனை வந்து ஆன் பண்ணுவான். ஆன் பண்ணும்போது அந்த வயரை கட் பண்ணிடுவான். அந்த சவுண்டை எழுப்பக்கூடிய அந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாள். இன்னொரு பக்கம் அவங்க அம்மா அந்த பையனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாள். அவங்க அப்பன் அதுக்கு என்ன சொல்லுவான்னா, இது யாரோட தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு அக்காவை பிடிக்கும்ல அப்படின்னு கேட்பான். அதில் என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு பதில் சொல்லுவான். ஒரு கட்டத்தில் அந்த அப்பனும் பையனும் அந்த ஆற்றங்கரையை விட்டு நடந்து வருவாங்க ஒரு காட்டுக்குள்ளே. அந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்கும், நல்ல பெரிய வீடு. அந்த வீடை பார்த்து அப்படியே ஷாக்காகி நிற்பான் அந்த குட்டி பையன். பார்த்துட்டே போவான். பின்னாடி திரும்பி அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே மெல்ல அந்த காட்டுக்குள்ளே நடந்து போவான். திடீர்னு ஒரு உருவம் சைடில் எந்திரிக்கும். பார்க்கும்போதே அப்படியே ஷாக்காகிற மாதிரி இருக்கும். ஐயோ இது என்னது பேயா வேறு எதுவும் பார்த்தா அங்கே ஒரு ஆள் எந்திரிச்சு நிற்பான். டவக்குன்னு போய் அதை பார்த்துக்கிட்டே போய் அப்பா முன்னாடி முட்டிடுவான். அவள் அப்பா அப்படியே திரும்பி பார்த்துட்டு அங்கே ஒரு வயசான கிழவன் எந்திரிச்சு நிற்பார். அவர்கிட்ட கையை காமிச்சு சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த கிழவனோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தியா, அவங்க அப்போ தான் இறந்துருப்பாங்க. அவங்கள அந்த மிருகம் தாக்கி இறந்து கீழே கிடப்பாங்க. அதை இவன் பார்த்துருவான். பார்த்த உடனே ஆகா அந்த கிழவன் வந்து எமோஷனலாக கத்திடுவான்னு சொல்லிட்டு வாயில் கையை வச்சு கத்தாதையும் சொல்லுவான். ஆனால் அந்த கிழவனால் அதை அடக்க முடியாமல் கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே இவன் என்ன பண்ணுவான், அந்த பையனை குட்டி பையனை தூக்கிட்டு தகுதுன்னு அந்த கிழவனை விட்டு தூரமாக நடந்து தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடிக்கிட்டே இருப்பான். ஓடி போய் ஒரு மரத்துக்கு தூரில் அடியில் உட்காந்து அந்த குட்டி பையனோட வாயை பொத்திட்டு இவன் அங்கே என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த கிழவன் கத்திக்கிட்டே இருப்பான் சத்தமாக. உடனே அந்த மிருகம் வந்துடும். மிருகம் வேகமாக வந்து அந்த கிழவனை கொன்றும். கொல்லும் போது ரொம்ப ஒரு பயங்கரமான சத்தமாக இருக்கும். உடனே அந்த குட்டி குழந்தை காதலையும் பொத்திப்பான். கத்திரான்னு சொல்லி அவங்க வந்து குட்டி குழந்தையோட வாயை அப்பையும் பொத்திக்கிட்டே இருப்பான். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் அந்த லேடி தனியாக இருப்பா பார்த்தீங்களா, அவளுக்கு வந்து நீர்க்குடை உடஞ்சிரும் போல. அதாவது குழந்தை பிறக்க போகுது. ஆஹான்னு சொல்லிட்டு அவள் கீழே பார்த்துட்டு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் சாக்காய் மெல்ல அந்த படிக்கட்டில் இறங்கி கீழே வருவாள். அந்த வழியை யார்ட்டையும் சொல்லவும் முடியாமல், சொல்கிறதுக்கு ஆளும் கிடையாது. ஏன்னா அவன் வெளியில் போயிட்டான். கத்தவும் முடியாது. கத்துனா அந்த உருவம் அந்த மிருகம் உள்ளே வந்துடும்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே ஒரு ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து லைட்டை போட்டு கீழே மெல்ல இறங்கும். அந்த படியில் இறங்கும்போது படியில் ஒரு ஆணி இருக்கும். அந்த ஆணில் காலை தெரியாமல் வச்சா சரக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அப்போ கத்த முடியாமல் டபக்குன்னு வாயை பற்றி ஓ அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும்தான் வரும். கத்திட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருவா. கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஆணி அவள் காலில் பாஞ்சிரும். என்ன ஒரு கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா? ஆல்ரெடி அவளுக்கு அந்த நீர்க்குடம் உடைஞ்சி கால் பூரா அந்த நீர் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பெயின் வேற, இந்த பெயின் வேற. இதுக்கு இடையில வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும், அது கீழே விழுந்து உடஞ்சி சத்தம் வந்துடும். இப்ப என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே அந்த இடத்துல உட்காந்தே இருப்பா. வலி தாங்க முடியாம சத்தம் போட்டு அளவும் முடியாம அப்படியே நெத்தியில கையை வச்சுக்கிட்டு உட்காந்து சத்தம் வராம அழுதுகிட்டு இருப்பான். கீழே உட்காந்து கூடி அந்த 1/2 இன்ச்சு ஆணி காலில் போச்சு பார்த்தீங்களா, மெல்ல மெல்ல பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த காலை அந்த ஆணில இருந்து மெல்ல எடுத்து இதுல வைப்பா. படியில வச்சு அப்படி மெல்ல இறங்கி அந்த சைடு போவான். சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு மேலே எதுவும் வந்துருச்சா வரலையான்னு அந்த வலியோட ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு முன்னாடி போய்கிட்டு இருப்பா. மெல்ல மெல்ல நடந்து போய் அந்த சைடு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை திறந்து சில லைட்டை போடுவா. லைட்டை போட்டோன்னா ரெட் கலரில் லைட் எரியும். லைட்டாக சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் மைனூட்டாக. போட்டுவிட்டு மறுபடியும் அந்த படிக்கட்டில் மேலே ஏறி போகலாம்னு மெதுவாக வந்து மேலே ஏறதுக்கு 2 ஸ்டெப்பு எடுத்து வைப்பா. அந்த மிருகம் அந்த படிக்கு மேலே இருந்து சைடில் கிராஸ் ஆகி போகும். பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுவான். பக்கத்தில் இருந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வெளியே அழுக முடியாமல் சத்தம் போட கூப்பிட முடியாமல் அழுதுகிட்டே அப்படி கம்பியை பிடிச்சிக்கிட்டே இருப்பாள். உடனே டக்குன்னு ஏதோ அவளுக்கு ஒரு யோசனை வரும். மெல்ல மெல்ல நடந்து போயிட்டு ஏதோ ஒரு பொருளை எடுப்பாள். எடுக்கும்போது அவளுக்கு பெயின் ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா நீர்க்குடம் உடஞ்சிருச்சுல, நீர்க்குடம் உடைய கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வெளியேட்டே இருக்கும். அவளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் ரொம்ப வலியை துடிச்சிக்கிட்டே இருப்பாள். ஃபுல்லாக கத்தி அளவ முடியாது. ஃபோனு அப்படியே வாயில் ஊதி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை ரிலீஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஒரு கட்டத்தில் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து போவாள். இவளோட மனைவி ஹஸ்பண்டும் அந்த குட்டி பையனும் அப்போ தான் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் இருட்டினா அந்த ரெட் லைட் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைட் வந்து ஃபுல்லி அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும். இவன் தூரத்துலேருந்து பார்த்த உடனே ஆகான்னு சொல்லிட்டு வேகமாக ஓட ஆரம்பிப்பா வீட்டை நோக்கி. இவன் என்ன பண்ணுவா, அந்த வீட்டில் வந்து அந்த கீழே தானே இருப்பா, அந்த சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு கையை வச்சுக்கிட்டு நிற்பா. அந்த மிருகம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கீழே வரும். அவள் அப்படியே சைடில் பார்ப்பா. ஆஹா கீழே வந்துருச்சுங்கிற அந்த பதட்டத்தோட அமைதியாக பார்த்துக்கிட்டு அந்த வலியை பொறுத்துக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு நிற்பான். அந்த மிருகம் அப்படியே சுற்றி முற்றி தேடிக்கிட்டே இருக்கும், எங்கே இருக்குது எங்கே சத்தம் வருது அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து இவளுக்கு வலி கொஞ்சம் அதிகமாக வந்துடும். ஐயோ என்ன பண்ணணும் தெரியாமல் தன்னோட கையை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த டயத்தில் தான் அந்த மிருகத்தை கொஞ்சம் ஜூமிங்கில் கட்டுவேன். ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது மூஞ்சி ஈஞ்சி பல்லெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு பார்க்குறதுக்கே ஒரு விகாரமாக இருக்கும். ஸோ அந்த நேரம் பார்த்து ஒரு வாட்ச் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அலாரம் வாட்ச் மாதிரி கிட்ட அலாரம் அடிச்சிடும். அந்த அலாரத்தை சத்தி டவுன்னு தள்ளி விட்டு அந்த அலாரத்தை நோக்கி இந்த மிருகம் ஓட ஆரம்பிக்கும். உடனே இவன் என்ன பண்ணுவா, அவள் இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்து இந்த இடத்துல வருவா, வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாள். அந்த டோர்கிட்ட வந்து பார்த்தா வெளியில் வந்து அந்த மிருகம் நிற்கும். உடனே அவள் மறைஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்பாள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அவளோட ஹஸ்பண்ட் அந்த புள்ளி எங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த குட்டி பையன்கிட்ட இவன் என்ன லைட்டை கொடுத்துட்டு அந்த குட்டி பையன் லைட்டை தூக்கிட்டு ஒரு பக்கம் ஓடுவான். இந்த நேரத்தில் என்னாகும் பார்த்தீங்கன்னா அவளோட அம்மா இருக்க பாருங்க, இவளுக்கு வந்து பிளட் லீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். இவன் என்ன பண்ணுவான், குளிக்கிற தொட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் மெல்ல உட்காந்தோன்னே பிளட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். இவளுக்கு பெயின் ரொம்ப அதிகமாகிடும். ஐயோ மூஞ்சியை பார்க்கும்போதே ரொம்ப நமக்கே ஒரு கொடூரமாக இருக்கும். ஐயோ இப்படி ஒரு வழியை வெளியும் காட்ட முடியாமல் ஆளும் பக்கத்தில் இல்லாமல் எப்போ வேணால் சத்தம் போட்டாலும் அந்த மிருகம் வரவங்கிற பயத்துலேயே வந்துக்கிட்டே இருப்பாள். அந்த மிருகம் இன்னும் அந்த வீட்டுக்குள்ளேயும் வீட்டை சுற்றியுமே நடமாடிக்கிட்டே இருக்கு. இப்போ இருக்கா பார்த்தீங்களா அந்த குளிக்கிற தொட்டி, அதில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெயினை கண்ட்ரோல் பண்ணி அவள் ரொம்ப துடிச்சிக்கிட்டே இருப்பாள். அந்த சமயம் பின்னாடி இந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டெப்ஸில் இருந்து அந்த மிருகத்தோட கை மேலே வைக்கும். அந்த குட்டி பையன் ஓடினான் பார்த்தீங்களா லைட்டை தூக்கிட்டு ஒரு பக்கம், அவன் அங்கே போய் என்ன பண்ணுவான்னா வெடி மருந்து வச்சுப்பாங்க போல. ஸோ அதை போய் 10 பேருக்காண்டி இவன் ஓடி இருப்பான். இன்னொரு பக்கம் அவன் அப்பா என்ன பண்ணுவானா போயிட்டு கண்ணு வச்சிருப்பான், கண்ணை போய் லோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அவன் அந்த குளிக்கிற தொட்டியில இருப்பான். அந்த குளிக்கிற தொட்டியை நோக்கி அந்த சைட்ல இருந்து அந்த மிருகம் மெல்ல மெல்ல அவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல இவளால அந்த வலியை தாங்க முடியாம ஆன கத்திடுவா. காத்துன உடனே அங்க அவன் நெருப்பு 10 வச்சு அந்த பத்தியில அந்த வெடி வானத்துல போய் கலர் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெடி சத்தம் அதிகமா இருக்கும்ல. ஸோ இந்த வெடி சத்தத்தை பார்த்த உடனே அப்போவே அந்த வீட்டை விட்டு வெளியே போனா பார்த்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அந்த பையன் இறந்தான் பாருங்க அந்த இடத்துல போய் இருப்பா. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் வீட்டை நோக்கி ஒடியாருவா. ஸோ இவங்க அப்பா என்ன பண்ணுவானா அந்த துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள மெல்ல மெல்ல போவான். இது வரைக்கும் அந்த மிருகம் வீட்டுக்குள்ள இருக்கா வெளியில போச்சான்னு தெரியல. அவளுக்கு என்ன ஆச்சு, அவள் சத்தம் போட்டா, அந்த மிருகம் அவளை அடிச்சுச்சா என்னன்னு தெரியல. இவன் அப்படியே மெல்ல மெல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா மேலே வந்து அந்த குளிக்கிற தொட்டில தானே அவள் இருந்தா. ஸோ அதை பார்ப்பான். பார்த்தா அது ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அவளை காணோம், அவள் எங்கே போயிட்டா. அதை பார்த்து உடனே அப்செட் ஆகி உட்காந்து அழுகிற நிலைமைக்கு வந்துடுவான். ஐயோ
அவளை கொண்டுட்டு போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அவனுக்கு ரைட் சைடில் ஒரு கண்ணாடி கிளாஸ் பிளர்ராக இருக்கும். அதுலேருந்து ஒரு கை சடார்னு அடிக்கும். பார்த்தா அவள் உள்ளே இருப்பான் குழந்தையோட. குழந்தைய கையில் ஓட்டி அதை பார்த்த உடனே கரெக்டாக துறப்பான். அவள் உள்ளேருந்து இவன் மேலே சாஞ்சி அழுக ஆரம்பிச்சிருவான். அப்படியே சீனை அங்கே வைப்பாங்க. என்னாச்சுன்னா வெடியை பற்ற வச்ச அந்த இடத்துல அவன் பற்ற வச்சுட்டு அந்த லைட்டை கொண்டு விட்டு நடந்து வந்துக்கிட்டு இருப்பான் வீட்டை நோக்கி. ஸோ இப்போ வரைக்கும் அந்த மிருகம் எங்கிட்டு போச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் வீட்டில் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. வெடி சத்தம் கேட்டோன்னா வெளியில் வந்திருக்கும். இந்த குட்டி பையன் வந்து வெளில இருந்து வீட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கான் லைட்டை வச்சுக்கிட்டு. அப்படி அந்த வயல்வெளி அந்த காட்டுக்குள்ளே வரும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அவன் அப்படியே நின்று லைட்டை எல்லா பக்கமும் அடித்து பார்ப்பான். அடித்து பார்த்தா சத்தம் ஏதோ நம்மளை நோக்கி வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே அவன் லைட்டை கொண்டுக்கிட்டு அந்த புதருக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடிக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஏதோ ஒன்று குறுக்க நின்றுருக்கும். அதில் மோதி கீழே விழுந்துருவான். அது என்னன்னு தெரியல. அப்படியே சீனை கட் பண்ணி வீட்டில் வைக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுவான், அவனோட மனைவியும் அந்த குட்டி குழந்தையும் 2 பேரும் தூக்கிக்கிட்டு இன்னொரு ரூமுக்கு போய்கிட்டே இருப்பான். மெல்ல மெல்ல போகும்போது அந்த குட்டி குழந்தை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிக்கும். அழுதா சத்தம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ சத்தம் வர வர இவனுக்கு பயம் வந்துடும். ஐயோ அப்படின்னு சொல்லி வேகமாக நடந்து போயிட்டு சின்ன கீழே உள்ள ரூம்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அந்த ஸ்டெப்ஸு கீழே இறங்கி மேலே பெட் இருக்கும். இந்த பெட்டை வச்சு அது மேலே கவர் பண்ணுவான் லைட்டாக. அதுக்கு நேரம் ஒரு மிருகம் வரும். ஸோ அந்த பெட்டை வச்சு கவர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னா, அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்ல, அந்த சத்தம் கேட்க கேட்க அந்த மிருகம் அந்த வீட்டுக்கு மேலே அதிர ஆரம்பிக்கும். சத்தத்துக்கு மேலே அதிராங்க ஆகான்னு சொல்லி தூசியை சில மாதிரி விழுக ஆரம்பிக்கும். இவன் வந்து அந்த குழந்தை பிறகுன்னு தெரிகிற முன்னாடியே சில செட்டப் பண்ணி வச்சிருப்பான். அதாவது மூச்சுக்குள்ளால் விடுற மாதிரி ஒரு டியூப் மாதிரி வச்சிருப்பான். அதை மூக்கில் வச்சு சின்ன ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அந்த பெட்டியில் அந்த குழந்தைய வச்சு மூடிடுவான். மூடுதான் சத்தம் வராது, அழுகிற சவுண்டும். அதை பாப்பாவுக்கு மூச்சு வந்து அந்த குழாய் வழியாக வரும். ஸோ நல்ல செட்டப்பு. இதை வச்சுட்டு மூடிடுவான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வருவா. அப்போவே பகலில் போனால் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு இப்போ ராத்திரி அந்த வெடி சத்தத்தை பார்த்துட்டு காட்டுக்குள்ளேருந்து மெல்ல மெல்ல நடந்து வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருப்பா. ஸோ வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் லைட்டோட போயிட்டு எதுலேயே மோதி விழுந்து கீழே கிடப்பாங்க. பார்த்தீங்களா, கீழே விழுந்தோடய கிடப்பான். லைட் மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இவ வர வழியாக அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னடா லைட் எரியுது, யாரு அங்கேன்னு சொல்லி கீழே குனிஞ்சு பார்ப்பா. பார்த்தா பின்னாடி அந்த மிருகம் வந்து நிற்கும். இவளுக்கு பின்னாடி திரும்பவே கண்டுபிடிச்சிருவா இவ வந்துருச்சு அப்படின்னு. இவ காதில் வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அதில் மிஷினை லைட்டை ஆன் பண்ணுவோம். அது மைனூட்டாக ஒரு சவுண்டு வரும், ஈச்சுன்னு. ஸோ அந்த சவுண்டு வந்து அந்த மிருகத்துக்கு ஆகாது போல. ஸோ அந்த சவுண்டை கேட்டோன்னா மண்டையை ஆட்டிட்டு ஓட ஆரம்பிச்சோன்னா இவ பார்த்துருவா அண்டர்ஸ் மீற ஓகே போயிடுச்சு அப்படின்னு. அந்த லேடி என்ன பண்ணுவான்னா, குழந்தை பிறந்ததில் எல்லா பெயினோட வந்து ரொம்ப டயர்டாக இருப்பா. அதனால படுத்துருப்பா. திடீர்னு எந்திரிப்பா. கனவுல ஏதோ ஒன்று வந்துடும். வந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு அவன் பக்கத்தில் இருப்பான். பயப்படாத அப்படின்னு சொல்லுவான். திடீர்னு கேட்பான், எங்கே அவங்க 2 பேரும் அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வரும், அச்சச்சோ அப்படின்னு. நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன், நீ இங்கே அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவ கண்டுபிடிச்சிருவா. ஆக நம்மளுக்கும் தெரில, உனக்கும் தெரில, கண்டிப்பாக அவள் அங்கே தான் போயிருப்பா அப்படின்னு. நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவான். நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாமே அவங்களுக்கு தெரியும், என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும், நீ இரு, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவோம். அந்த பொண்ணு என்ன பண்ணுவானா, அது எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த லைட்டுக்கிட்ட போவா. லைட் எப்படி இங்கே கிடக்குன்னு சொல்லி லைட்டை கிட்ட எடுக்க போவா. டக்குன்னு ஒரு கை அவளை பிடிக்கும். பார்த்தா அவன் அங்கே தான் கிடப்பான். மயக்கம்லாம் போடலை, தெளிவாக தான் இருக்கான். பிடிச்சி 2 பேரும் கட்டி பிடிச்சிப்பாங்க. இந்த பொண்ணும் பையனும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உயரமான இடம் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு பற்ற வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இரும்பு மாதிரி இருக்கும். அதில் இவங்க அப்பா என்ன பண்ணுவான்னா, அந்த ரூமை விட்டு வெளியில் வந்து இவன் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பான். பார்த்தீங்களா ஒரு ரூமு, அதை ஃபுல்லாக பார்த்து ஏதோ எமோஷனலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இவன் வந்து கீழ் ரூமில் இருப்பாள். கீழ் ரூமில் அந்த குழந்தை இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள தான் அந்த குழந்தை இருக்கும். மேலேருந்து டேப்லேருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சு கீழே வந்து ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். அவன் வெளியில் அந்த ரூமுக்கு போயிடுவான். ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடும். குழந்தைய அந்த பெட்டி வந்து அதில் தான் இருக்குது. ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா அந்த மிருகம் அங்கே தான் இருக்குது. அதை இவ பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுவா. ஸோ அந்த குழந்தை இருக்கிற பெட்டி வந்து இவக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அதை நோக்கி இவ தண்ணியில் மெல்ல மெல்ல இறங்கி போவா. ஆனால் அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே தான் இறங்குச்சு. ஒரு வழியாக அந்த குழந்தைகிட்ட போய் அந்த குழந்தைய கையில் எடுத்துருவா. எடுக்கும் போதே குழந்தை சத்தம் போட்டுரும். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தண்ணி வந்து மேலேருந்து ஊற்றுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மிருகம் அந்த குழந்தைக்கும் அந்த லேடிக்கும் முன்னாடி அப்படியே எந்திரிக்கும். அவள் பின்னாடி மெல்ல மெல்ல போய் அந்த செவத்தை ஒட்டி நிற்பா. அந்த செவத்தை ஒட்டி நிற்பா. பார்த்தீங்கன்னா அந்த அவளுக்கு முன்னாடி சின்ன அந்த நீர் ஓடுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி இங்கே வைக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த 2 குழந்தையும் தேடி லைட் அடிச்சுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கான். இவன் அந்த தண்ணி ஓடுற சவுண்டுக்கும் பக்கத்துல தான் நிற்பா. அந்த மிருகமும் இவளுக்கு பக்கத்தில் வந்து நிற்கும். அந்த குழந்தை லைட்டாக அழுகும். ஆனால் அந்த சத்தத்தை வந்து தண்ணி ஓடுற சத்தத்தோடு அந்த மிருகத்துக்கு கேட்க முடியல. இந்த 2 குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு இரும்பு மேலே நிற்கிதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஏதோ வெளியில் வர்றதுக்காண்டி கீழே ஒரு கதவை திறக்கிறதுக்காண்டி திறப்பான் போல. அவன் சத்தமாக கேட்டுரும். உடனே இந்த மிருகம் அந்த இடத்த விட்டு காலி ஆகிடும். அங்கே போகிறதுக்கு கிளம்பிடும் போல. இவங்க அப்பனுக்கு அந்த சவுண்டு கேட்டுரும். உடனே அதை நோக்கி இவன் ஓட ஆரம்பிச்சிருவான்.
அந்த கதவு சத்தம் கேட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த கதவுல இருந்து அந்த குட்டி பையன் கீழே விழுந்துருவான். கீழே விழுந்து பார்த்தா ஏதோ ஒரு புதை மணல் மாதிரி ஏதோ சம்திங் இருக்கும். அதுல அவன் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்துடும். அவன் கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி நீந்தி எப்பதான் வெளியே வரலாம் பார்க்கறதுன்னு ட்ரை பண்ணி இருப்பான். அந்த மிருகம் அந்த சத்தத்தை கேட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கும். இவங்க அப்பனும் அந்த வழியில தான் போய்கிட்டு இருப்பான். இவங்க அப்பனுக்கு தெரிஞ்சிடும், ஆகா பின்னாடி ஏதோ வருதுன்னு பார்த்தா அந்த புல்லெல்லாம் அப்படியே வேகமா அசைஞ்சு அந்த அந்த இரும்பை நோக்கி போய்க்கிட்டே இருக்கும். இவனும் அப்படியே பார்த்து படபடத்து போய் நிற்பான். உடனே அவங்க அக்காவும் குதிச்சிருவா. கீழே ஒரு அந்த கதவு வந்து ஒன்று உடஞ்சி கீழே விழுந்திருக்கும். அந்த கதவை வந்து பிடிச்சிக்கிட்டு வரை இருப்பாங்க. ஏன்னா அதை விட்டாச்சுன்னா உள்ள போயிடும், அமைங்கிரும். அது புதை மணல் மாதிரி தான் அது. அதுல போய் இவங்க 2 பேர் விழுந்துருவாங்க. இவனும் அதை நோக்கி வேகமா நடந்து போய்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல அந்த உள்ள குதிச்சா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த இதுக்குள்ள மூழ்கிடுவா, காணாம போயிடுவா. உடனே அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டோர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டோர் மேல படுத்துக்கிட்டு அவங்க அக்காவை கையை விட்டு இது பண்ணி பார்ப்பான். கையை பிடிச்சி அவருடைய பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அவளுக்குள்ளேயே பிடிச்சி இழுத்துருவான். அவளுக்கு அப்பதான் மூச்சு வரும், பெருமூச்சு. ஆனா அப்போ ஒரு மூச்சை விட்டு வெளியே வருவான். அவ அப்ப அந்த இரும்பு அந்த இதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பான் வேகமா. ஒரு வழியா அந்த குட்டி பையனும் அந்த பொண்ணும் அந்த கேட்டில் மேல வந்து உட்காந்துருப்பாங்க. சுத்தி புதமணல். ஓகேவா, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி அவன் செய்ய காட்டுவான் அவங்க அக்கட்ட. அவங்க அப்ப இன்னொரு பக்கம் அந்த இரும்பு இதை நோக்கி வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த மிருகம் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு. இவங்க அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சத்தத்தை. 2 பேரும் அப்படியே படபடத்து ஒரு மரண பயத்துல இருக்காங்க. திடீர்னு அந்த மிருகம் மேல இருந்து கீழே குதிச்சிடும். அவங்க கிட்ட குதிச்சோடனே இவங்க பதட்டத்துல இதை புதையில விழுந்துருவாங்க. புதையில முன்ன கேட்ட வச்சு மேல இது பண்ணிக்கிறாங்க. அந்த மிருகம் அவங்க பிடிக்க ட்ரை பண்ணிக்கிருக்கும். இவன் காதுல அவன் மண்டையில ஒண்ணு மாட்டிருப்பா. அப்பவே ஒரு சவுண்ட் விட்டா பாத்தீங்களா, அந்த சவுண்டை வந்து அந்த நிமிஷம் ஆன் பண்ணிடுவா. அந்த சவுண்டை கேட்டோன்னே இந்த மிருகத்தெல்லாம் இருக்க முடியல, டபக்குன்னு அந்த இதை விட்டு வெளியேறிடும். இவங்க அப்ப இப்பதான் ஓடி வந்துகிட்டு இருப்பான். ஓடி வந்து ஒரு வழியா அந்த இரும்பு அந்த பெரிய இடத்துக்கு வந்துருவான். வந்து அவங்க 2 பேரும் ஒரு வழியா பார்த்துருவான். 2 பேரும் வந்து ஓடி வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிருவாங்க. அங்க அவங்க அம்மா என்ன பண்ணுவானா, அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு இவன் இருப்பான். அனலைஸ் பண்ணி வச்சு அதாவது செட்டிங்ஸ் கேமராலாம் வச்சிருப்பாங்க பத்தில, சிசிடிவி கேமரா. அங்க வந்து பாப்பா எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. ஒரு வழியா இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு அவங்க அம்மா பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவா. இவங்க 3 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது பேசினா அந்த மௌனத்துல பேசிட்டு இருப்பாங்க, சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த டயத்துல அந்த மிருகத்தோட சவுண்டு கேட்கும். ஆனா அந்த மிருகம் இன்னும் போகல, அங்கனே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. உடனே அவங்க அப்பா எதுவும் சத்தம் போடாதே அப்படின்னு சொல்லி வாயில கை வைப்பான். இந்த பையனையும் அந்த பொண்ணையும் உடனே ஓடி போய் மறைஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் காருக்கு கீழே போய் காருக்கு உள்ளே போய் மறைஞ்சிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், கையில ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு லைட்டோட மெல்ல மெல்ல நடந்து வருவான். நடந்து வரும்போது அவன் வந்து ஒரு கம்பிக்கிட்ட வந்து நிற்பான். அந்த கம்பிக்கு மேல அந்த மிருகம் ஆன சவுண்டு விடும். இவன் கணிச்சிருவான். ஒரு 2-3 செகண்ட் தான். டவுக்கு நம்ம அட்டாக் பண்ண போறோம். அந்த கோடாரியை வச்சு அந்த மிருகத்தை அடிச்சிருவான். ஆனா அந்த அடி சரியா படாம இவனை அடிச்சு தூக்கி எரிஞ்சிரும். உடனே அவன் பையன் இருக்கான் பாருங்க, அவன் அப்பான்னு கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே அவங்க அக்கா ஓடி வந்து அவன் வாயை பொத்தி காருக்கு உள்ள வச்சு டோரை சாத்திடுவா. அவனும் உள்ள உட்காந்துக்கிடுவா. உடனே அந்த மிருகம் அவங்கள நோக்கி வர ஆரம்பிச்சிடும் கிட்ட, காரு கிட்ட. இவர்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா அந்த மிஷினு, அந்த மிஷினை வந்து சவுண்டு ஆன் பண்ணுவா. அந்த ஆன் சவுண்டு வரும். ஆனா கொஞ்சம் இது ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆகி முடிச்சுன்னா இவங்க அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. பின்னாடி திரும்பி அந்த கண்ணாடி வழி பார்த்தா அந்த மிருகம் வந்து பக்கத்துல வந்துடும். அவங்க இருக்கிற காரை அடிச்சு நொறுக்கி அவங்கள எப்படியாவது வெளியே எடுக்கலாம் ட்ரை பண்ணி இருக்கும் அந்த மிருகம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை அடிச்சு போட்டுச்சு பார்த்தீங்களா, அவன் அந்த கோடாரை எடுத்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு வருவான். அவனுக்கு ஃபுல்லா வயிற்றுல ஃபுல்லா காயமாயிருக்கும், ஏன்னா கிழிச்சிருக்கும் ஃபுல்லாவே. அவங்க 2 பேர் இருக்க காடை எப்படியாவது உள்ள இருந்து அவங்களை எடுத்துன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கும் அந்த மிருகம். இவன் எந்திரிச்சு என்ன பண்ணுவானா, கையில அந்த கோடாலியோட அமைதியா எந்திரிச்சு நின்றுட்டு கோடாலியை அதுக்கு சத்தம் கேட்குற மாதிரி டபக்குன்னு கீழே போடுவான். உடனே அதை அவனை பார்த்துரும். ஸோ அந்த 2 குழந்தையும் காப்பாத்துறக்காண்டி இவன் என்ன பண்ணுவானா, கத்த ஆரம்பிச்சிருவான். கத்த ஆரம்பிச்சா என்ன ஆகும், அந்த காரை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருந்த அந்த மிருகம் இவனை நோக்கி வந்து அட்டாக் பண்ணி இவனை கொன்றும். அதை எல்லாத்தையும் சிசிடிவி மூலமா அவனுடைய ஒய்ஃப் பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த குழந்தையும் பையனும் ரொம்ப ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதே டைம் வந்து அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான்னா, காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவான். ஸ்டார்ட் பண்ணால் அந்த கார் வந்து சத்தம் வராது, அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காரு நேராக வந்து இவங்க வீட்டில் நின்றும். ஸோ அவங்க அம்மா கூட அந்த குழந்தையும் அந்த பையனும் ஒன்றா ஆயிடுவாங்க. 3 பேரும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பா ரெடி பண்ணி வச்ச அனலைஸ் பண்ணி வச்ச எல்லாருமே பார்த்து ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அவங்க அம்மா உடனே அந்த ஆறுதல் சொல்லுவாள், அழாத ஃபீல் பண்ணாத அப்படி இப்படின்னு. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த மிருகம் வர சவுண்டு கேட்கும். இவங்க கீழ் ரூமில் தான் இருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மெல்ல மெல்ல கீழே அந்த மிருகம் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் அமைதியாக பார்த்து ஷாக்காயிட்டுவாங்க. இவன் என்ன பண்ணுவா, கையில் அந்த வெப்பனோட எந்திரிச்சு நிற்பா அவங்க அம்மா. அந்த குட்டி குழந்தை யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட இருக்கும். அவன் ஒரு மூலையில் ஒண்டிக்கிட்டே இருப்பான். சத்தம் போட்டால் டேஞ்சர், கொன்றும். அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை தான். என்ன பண்ணுறது, அந்த மிருகத்துக்கு கண்ணு தெரியாது, சவுண்டு கேட்டால் மட்டும்தான் அட்டாக் பண்ணும். ஸோ அவங்க அம்மா அந்த மிருகத்துக்கு நேரம் வெப்பனை தூக்கி நின்றுக்கிட்டு இருப்பா. அந்த அம்மாவுக்கு பின்னாடி
அந்த குட்டி பொண்ணு நிற்கும். அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பன் கையில் ஏதோ 2 கொடுத்துட்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து ஒரு சில போர்டு இருக்கும். வீக்னஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வரும். அந்த மிஷினை மறுபடியும் ஆப்ரேட் பண்ணி பார்ப்பா. ஒர்க் ஆகுதுன்னு சவுண்டு வரும். சவுண்டு வந்தோன்னே அவங்க அம்மா அப்படியே பின்னாடி மெல்ல பார்ப்பா. உடனே அந்த மிருகம் சவுண்டு சத்தம் கேட்க முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்கன்னா, அது ஒன்று ஒரு மைக் மாதிரி இருக்கும். சுற்றி நல்லா சவுண்டு வர மாதிரி அதில் செட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா சவுண்டு அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிடும். கேட்க ஆரம்பிச்சோன்னா இந்த மிருகத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே கீழே மயங்கி விழுந்துரும். விழுந்த உடனே அவங்க அம்மா பின்னாடி இந்த பொண்ணை பார்ப்போம். வெரி குட்னு சொல்றதுக்குள்ள அந்த மிருகம் மறுபடியும் எந்திரிச்சு வந்து அட்டாக் பண்ண வரும். அவங்க அம்மா அந்த மிருகத்தை சுற்றுவா. துப்பாக்கி வச்சு சுட்டாதான் சத்தம் பலமா கேட்டுமே. இந்த ஒரு மிருகம் மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சா, இதுக்கப்புறம் தான் நிறைய மிருகங்கள் வர ஆரம்பிக்குது. சத்தம் அதிகமா கேட்க ஆரம்பிக்குது. எல்லாரும் கதை இறங்கி போய் நிக்கிறாங்க. அதை சிசிடிவி மூலம் எல்லாத்தையும் பார்க்குறா. அந்த வீட்டை சுத்தி ஃபுல்லா அந்த மிருகங்கள் வர ஆரம்பிக்குது. உடனே அந்த பொண்ணை நோக்கி இவங்க அம்மா பார்க்குறா. அந்த பொண்ணு அப்படியே பின்னாடி திரும்ப அந்த சவுண்டு வரக்கூடிய அந்த எல்லாத்தையும் பார்க்குறா. ஸோ அடுத்து என்ன நடக்கும்? ஸோ அவங்க அம்மா லோட் பண்ணுறா. வெப்பனில் புல்லட்டை லோட் பண்ணி ரெடியாக இருக்கா. அந்த பொண்ணு அந்த சவுண்டை ஏற்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுட்டு அந்த மைக்கோட ரெடியாக இருக்கா. இதோட படம் முடியுது. ஸோ ரொம்பவே வந்து ஒரு த்ரில்லர், சீரியஸ்னஸ், ரொம்ப ஒரு நல்ல படம் தான் சொல்லணும். இந்த படத்தோட பேர் எ குயிக் பிளேஸ். நீங்கள் பார்க்குறதா பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா மூவிஸ் அடிக்கடி போடப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நல்லா இருந்தால் ரிவ்யூ கொடுங்க. எதுவும் குறைகள் இருந்தால் கூட ஃபீட்பேக் கொடுங்க. நான் வந்து ஏற்றுக்கிறேன். அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.